ரிகண பவச ரிரி 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 பிண பவ சரவண பீரா நமோ நம நிபவ சரவண நிர நிர நிரண வசர ஹணப வருக முருகா முருகா இறைவா, ஈஸ்வரா, இந்த நிலை இப்படியே தொடர்ந்தால் பூமி தாங்காது. மக்கள் கூட்டம் வெள்ளம் போல் பெருகி நிற்க இடமில்லாமல் போய்விடும். அதோடு அசுரர் கூட்டமும் அதிகமாக பெருகிவிடும். தாங்கள்தான் காத்தருள வேண்டும். பிரபு, தாங்கள் இனியும் இப்படி அமைதியாக இருந்தால் இயற்கையின் நிலையே மாறிவிடும். அன்னையின் தாய்மை உணர்வு அண்ட சராசரங்களையும் குழப்பத்தில் ஆழ்த்திவிடும். சிருஷ்டியே விபரீதமாகிவிடும். தேவி, உன் தாய்மையின் உணர்வால் வெளிப்பட்ட சக்தி இந்த உலகில் உள்ள அனைத்து பொருட்கள் மீதும் அனைத்து உயிர்கள் மீதும் பட்டு அனைத்தும் அதே நிலையை அடைந்து விட்டன. சுவாமி, என் கண்களில் சிவபுத்திரனை தவிர வேறு எதையும் என்னால் பார்க்க முடியவில்லை. என் மனதில் அவனை தவிர வேறு எந்த சிந்தனையுமே இல்லை. நான் ஒவ்வொரு கணமும் என் மகனை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அவனை நான் எப்போது பார்ப்பேன் என்று துடித்துக் கொண்டிருக்கிறேன் சுவாமி. என் மனம் அவனை பற்றியே சிந்திப்பதால் மனம் களிப்பில் நடனமாடிக் கொண்டிருக்கிறது. ஆமாம் பார்வதி, நீ இப்போது அதைத்தான் செய்ய வேண்டும். உன் தாய்மை உணர்வு முழுவதையும் உனக்குள்ளேயே ஒடுக்கி ஒருமைப்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் புவி எங்கும் சிருஷ்டிகள் வளர்ந்து வளர்ந்து அதிக அளவில் நிறைந்து நிறைந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். நீண்டு கொண்டே செல்லும் இந்த பிரச்சனைக்கு உன் தாண்டவம் ஒன்றே தீர்வு தரும். நடக்கட்டும் நடனம், திரும்பட்டும் யாவும் தமது இயல்பு நிலைக்கு.
நாம் ஏன் இப்படி நடந்து கொண்டோம் என்று புரியவில்லையே. நம் பிள்ளைகள் இதனால் குழப்பமடைந்து இருக்கிறார்களே. நாம் நம் நிலையை அவர்களிடம் சொல்ல வேண்டும். அதுதான் சரி. அன்பு செல்வங்களே, எங்கள் செயலால் உங்கள் பயிற்சி பாதிக்கப்பட்டு விட்டது. எங்களை மன்னித்து விடுங்கள். அம்மா, இதென்ன பேச்சு? நீங்கள் எங்களிடம் மன்னிப்பு கேட்கலாமா? இப்படியெல்லாம் பேசாதீர்கள். ஆனால் எங்கள் கேள்விக்கு விடையளியுங்கள். ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறீர்கள்? எங்கள் தாய்மை உணர்வு மேலோங்கியது. அது எங்கள் இதயத்தை நெகிழச் செய்துவிட்டது. தாய் பாசத்தால் தவித்து போனோம். அதென்ன தாய்மை? ஒரு பெண் எவ்வளவு பெருமைக்குரியவளாக இருந்தாலும் அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்த பிறகுதான் முழுமை பெற்றவளாகிறாள். பெண்மையின் பூரணத்துவம் தாய்மையில்தான் ஜொலிக்கிறது. தாய்ப்பாசம் ஏன் இப்படி செய்கிறது? தாய் இல்லாமல் யாரும் இல்லை. அந்த தாயும் தனக்கொரு தாய் இல்லாமல் பிறப்பதில்லை. தாயின் உலகமே தன் குழந்தைதான். அந்த குழந்தையை ஏந்தும் போது உலகமே தன் கையில் இருப்பதாக உணர்கிறாள். அந்த குழந்தையின் மழலை ஒலி கேட்கும்போது ஏற்படும் இன்பத்திற்கு யாழிசையும் குழலிசையும் ஈடில்லை. தம் குழந்தைகள் கரத்தால் அலைந்து எடுத்து தரும் உணவுக்கு அமிர்தமும் ஈடாகாது. தாய் பாசமே சக்தி தருகிறது. தாய் பாசமே அந்த குழந்தையை வளர்க்கிறது. என்ன நேர்ந்தது? ஏன் இந்த தயக்கம்? என் தங்கை அஜமுகியைத்தானே தேடிக்கொண்டு சென்றீர்கள்? ஆமரசே, இந்த பகுதியில் உள்ள காடுகள் அனைத்திலும் ஒரு மரம் செடி கொடிகளை கூட விடாமல் உள்ளே புகுந்து தேடிவிட்டார்கள் நம் அசுரப்படை வீரர்கள். எந்த மலையிலாவது குகையிலாவது இளவரசியார் வசிக்கிறாரா என்று தேடிவிட்டார்கள். அவர் இந்த பகுதியில் இல்லை. அவர் எப்படி காணாமல் போனார் என்றே புரியவில்லை அரசே. அவள் காணாமல் போகவில்லை. இதோ இந்த சிவபுத்திரர்கள்தான் என் தங்கையை மறைத்து வைத்திருக்கிறார்கள். ஆம், நிச்சயமாக இவர்கள்தான் என் தங்கைக்கு ஆபத்தை விளைவித்திருக்கிறார்கள். இனியும் இவர்களை நான் விடமாட்டேன். இதோ இந்த மாய சக்தி கொண்ட மாய வில்லில் மாய அஸ்திரங்களை தொடுத்து இந்த சிவபுத்திரர்களை இப்பொழுதே அழித்து விடுகிறேன். சிவகுமாரர்கள் உங்களை தேடிக்கொண்டு விரைவில் வரப்போகிறார்கள். தாரகாசுரா, அவசரம் கொள்ளாதே. நீ எண்ணிய காரியம் நிறைவேறும் என்று நான் கூறிய அறிவுரையை நீ மறந்து விட்டாயா? பொறுத்திரு. தளபதியே, கூறுங்கள் அரசே. இந்த சிவபுத்திரர்களோடு போரிடக்கூடாதென்று என் அன்னை ஆணையிட்டிருக்கிறார். ஆம், என் அன்னை ஆணையை மீறுவது முறையல்ல. ஆனால் தாங்கள் இந்த சிறுவர்கள் மீது பாணம் தொடுக்கலாம், அதற்கு எந்த தடையும் இல்லை. எனவே அசுர வீரர்கள் அனைவரும் ஆளுக்கொரு திசையில் அமர்ந்து கொண்டு
இந்த சிறுவர்கள் மீது அம்புகளை ஏவுங்கள். அம்பு மழையில் இந்த சிறுவர்கள் மூழ்கிவிட வேண்டும். ஆம், புறப்படுங்கள். ஆணை பிரபு. அங்கு பார்த்தீர்களா அந்த அதிசயத்தை? வளாயுதத்தை கொண்டு பானங்களை வெட்டிய சிவகுமாரர்கள் இதுவரை பராசக்தியின் அஞ்சாமையை காண்பித்தார்கள்.
பார்வதி, நாம் நம் குழந்தையை அழைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சுவாமி, இதை கேட்கத்தான் இவ்வளவு காலமாக நான் காத்துக் கொண்டிருந்தேன். ஆஹா, அற்புதம்! இன்று நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியான நாள். சிவபார்வதி தாண்டவம் காண பாக்கியம் பெற்றோமே, அதற்காக மகிழ்வதா? நிலை மாறிச் சென்ற இயற்கை மீண்டும் நிலை பெற்றதே, அதற்காக மகிழ்வதா? சிவகுமாரனை அழைத்து வரும் நேரம் வந்துவிட்டதென்று இறைவனே சொல்லிவிட்டாரே, அதற்கு மகிழ்வதா? மொத்தத்தில் நம் எல்லோருக்குமே நல்ல நேரம் பிறந்துவிட்டது. நாம் நம் குழந்தையை அழைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. 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 அம்மா, தாயே, தாயே, என்ன ஆயிற்று? தாயே, எழுந்திருங்கள். அம்மா, எழுந்திருங்கள். அம்மா, 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 நம் தாய்மார்களுக்கு என்ன நேர்ந்தது? ஏன் இப்படி மயங்கி கிடக்கிறார்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. எதையோ கண்டு பதட்டமடைந்து விட்டார்கள். இந்த நேரத்தில் எதற்கு விவாதம்? முதலில் இவர்களை எழுப்புவோம். அம்மா, எழுந்திருங்கள். அம்மா, இதோ நான் போய் நீர் கொண்டு வருகிறேன். இது நம் நெஞ்சத்தில் அஞ்சாமையை ஏற்படுத்திய அம்பிகையின் வீரவாள். இது உக்கிரமாக போர் புரிய ரௌத்திரத்தை தந்த ருத்ரமூர்த்தியின் திரிசூலம். வாருங்கள், அவர்களை அழித்துவிட்டு பின் அன்னையர்களை எழுப்புவோம். புறப்படுங்கள். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. அம்மா, நாங்கள் வந்துவிட்டோம். அம்மா, எழுந்திருங்கள். அம்மா, இதற்கு காரணம் நம்மை தாக்கியவர்கள்தான். ஏதோ ஒரு காட்சியை கண்டு பதட்டமடைந்திருக்கிறார்கள் என்றால் நாம் நம் எதிரிகளோடு போர் புரிந்த காட்சியாகத்தான் இருக்க வேண்டும். ஆமாம், அதேதான். நம் பிள்ளைகளை இவ்வளவு பேர் எங்கிருந்தோ தாக்குகிறார்களே, அவர்களுக்கு என்ன நேர்ந்து விடுமோ என்ற அச்சத்தால் தான் மயங்கி விழுந்து விட்டார்கள். நம் அன்னையருக்கு இந்த நிலை வர காரணமானவர்களை நாம் விட்டுவிடக்கூடாது. கோழைகள் போல் மறைந்து நின்று தாக்கியவர்களை கண்டுபிடித்து அவர்களோடு நேருக்கு நேர் நின்று போர் புரிந்து பாடம் புகட்ட வேண்டும். என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சிவபுத்திரர்கள்? இப்படியெல்லாம் வித்தை காட்டினால் நான் பயந்து விடுவேனா? என் அசுர வீரர்களில் சிலர் பயந்து ஓடிவிட்டால் இந்த சிறுவர்கள் வெற்றி பெற்றதாக அர்த்தமாகிவிடுமா என்ன? வெற்றி கனியை உங்களால் ருசிக்க இயலாது. என் வீரர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கும் இவர்களை நான் விடமாட்டேன். இதற்கெல்லாம் பயப்பட மாட்டான் இந்த தாரகாசுரன். ஆம், இதுவே சரியான வழி. என் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும்
மாய சக்திகள் கொண்ட பிசாசுகளை இந்த சிறுவர்கள் மீது ஏவி இப்பொழுதே அழித்து விடுகிறேன். தாரகாசுரா, முட்டாள்தனமான காரியத்தை ஏன் செய்கிறாய்? அவர்களை நோக்கிச் சென்று உன் அழிவை நீயே ஏன் தேடிக்கொள்கிறாய்? அவர்களை அழிப்பதென்பது இப்போது முடியாது. நீயும் உன் அண்ணன்களும் இணைந்து மூவருமாக முத்தலை நாகமாக பாய வேண்டும். அதற்குரிய காலம் வரும் வரை பொறுத்திரு. நீ எதற்காக வந்தாயோ அதைச் செய். உன் தங்கை அஜமுகியை தேடி கண்டுபிடி. என் அன்னை கூறுவது சரிதான். என் தங்கை அஜமுகியை கண்டுபிடிப்பதை விட்டுவிட்டு இந்த சிவகுமாரர்களோடு போர் புரிந்து கொண்டிருந்து விட்டேன். அதற்காக சில அசுர வீரர்களையும் பலி கொடுத்து விட்டேன். என் தங்கை அஜமுகி என்ன ஆனாள்? அவளை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? அஜமுகி! எனக்கு இந்த நிலை ஏற்பட காரணம் சிவபுத்திரர்கள். வெள்ளத்தில் அகப்பட்டு இழுப்பட்டு வந்த நான் இப்படி கரை ஒதுங்கி சேற்றில் அகப்பட்டிருக்கிறேன். இப்படி எவ்வளவு நாள் நான் இங்கு கிடக்கிறேன் என்று தெரியவில்லையே. சிவகுமாரர்களே, என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிய உங்களை விட்டுவிட மாட்டேன். பழிக்கு பழி வாங்குவேன். உங்களை சித்திரவதை செய்து உயிர் பறிப்பேன். அப்போதுதான் என் வஞ்சம் எனும் பசி யாரும். வேடனே, ஓஹோ, உனக்கு நான் வேண்டுமா? என்னோடு சல்லாபமாக உறவாட வேண்டுமா? அதற்கென்ன, வருகிறேன், உன் அருகே வருகிறேன். சிரத்தில் சந்திரனை தரித்திருக்கும் சந்திரசேகரா, எங்கள் தந்தையே போற்றி, எங்கள் தாய் பார்வதியே போற்றி. ஈஸ்வரரே போற்றி, ஈஸ்வரியே போற்றி. பரமேஸ்வரனே போற்றி, பரமேஸ்வரியே போற்றி. ஐயனே, தங்களின் அருட்புதல்வர் கைலாயத்திற்கு வரப்போகிறார் என்ற செய்தி எங்களை ஆனந்த வெள்ளத்தில் ஆழ்த்திவிட்டது. உங்களின் அம்சமாக தோன்றி எங்களை காக்க வந்திருக்கும் தெய்வம் கைலாயத்திற்கு வருவதன் மூலம் எங்கள் அனைவருக்கும் எல்லா விடிவு காலமும் வந்துவிட்டது. எம்பெருமானே, இந்த இனிய நாளுக்காக இத்தனை நாட்கள் நாங்கள் காத்துக் கொண்டிருந்தோம். நீங்கள் மட்டுமல்ல, நானும் இந்த நாளுக்காகத்தான் காத்துக் கொண்டிருந்தேன். தேவி, மகனின் மீது ஒரு தாய்க்குள்ள பாசத்திற்கு எள்ளின் முனையளவு குறைந்ததல்ல தந்தைக்குரிய பாசம் என்பதை உனக்கு நினைவுபடுத்துகிறேன். அவ்வளவு பாசம் கொண்டவர் ஏன் இத்தனை நாட்களாக என்னை காத்திருக்க வைத்தீர்கள்? அதற்குரிய காலம் கனிந்து வர வேண்டாமா? அந்த நேரம்
இப்பொழுதே கனிந்திருக்கிறது. பரம்பொருளே, அருஞ்சுடரே, இந்த நேரத்தில் தாங்கள் எங்கள் விண்ணப்பத்தை ஏற்றருள வேண்டும். விரும்புவது எதுவானாலும் கேளுங்கள். ஈஸ்வரராகிய தாங்களும் தாய் பார்வதி தேவியும் சிவபுத்திரனை அழைத்து வரச் செல்லும் போது நாங்களும் தங்களோடு வர ஆசைப்படுகிறோம். தயை கூர்ந்து அருள் தாருங்கள். இது நம் நெஞ்சத்தில் அஞ்சாமையை ஏற்படுத்திய அம்பிகையின் வீரவாள். இது உக்கிரமாக போர் புரிய ரௌத்திரத்தை தந்த ருத்ரமூர்த்தியின் திரிசூலம். வாருங்கள், அவர்களை அழித்துவிட்டு பின் அன்னையர்களை எழுப்புவோம். புறப்படுங்கள். இன்னும் ஏன் நிற்கிறீர்கள்? நம் அன்னையர் அறுவரும் இப்படி கிடப்பதற்கு யார் காரணம்? நம் மீது எண்ணற்ற பானங்களை எய்தவர்கள் தானே. அதனால் நமக்கு ஏதேனும் நேர்ந்து விடுமோ என்றுதானே இந்த நிலைக்கு ஆளானார்கள். இத்தகைய நிலை ஏற்பட காரணமாக இருந்தவர்களை விட்டுவிடலாமா? அவர்கள் நம்மிடம் இருந்து தப்பிக்க கூடாது. இந்த காட்டில் எங்கே ஒளிந்திருந்தாலும் தேடி கண்டுபிடித்து அவர்களை அழிக்க வேண்டும். பிள்ளைகள் கோபமாக புறப்படுகிறார்களே, அவர்களின் ரௌத்திரம் சற்றும் மாறவில்லையே. எப்படியாவது அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும். மைந்தர்களே, எங்கள் செல்வங்களே, நில்லுங்கள். அம்மா, உங்கள் மயக்கம் தெளிந்து விட்டதா? சுயநினைவு பெற்றீர்களா? இனி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. அனைவரும் எங்கே புறப்பட்டு விட்டீர்கள்? உங்களுக்கு இந்த நிலை ஏற்பட காரணமாக இருந்தவர்களை அழிக்க புறப்பட்டு விட்டோம். ஆசி வழங்கி அனுமதி தாருங்கள். எங்கள் ஆசி உங்களுக்கு எப்போதும் உண்டு. ஆனால் இப்போது நீங்கள் எதிரிகளை தேடி செல்ல நாங்கள் அனுமதி தந்து உங்களை துன்பத்தில் ஆழ்த்த விரும்பவில்லை. ஏழு இசையில் இசைப்பயனாயிருக்கும் எங்கள் நாயகனே, நாதவடிவாக விளங்கும் வேத நாயகனே, வெள்ளிப்பனி மலையின் மீது மரகதவல்லியோடு வீற்றிருக்கும் செஞ்சுடர் நாதனே, சப்த ரிஷிகளான நாங்கள் அபயம் அபயம் என்று அழைத்தபோது தாண்டவமாடி எங்களை காத்த ஆண்டவனே, நாங்களும் உங்களோடு வந்து சிவகுமரனை தரிசிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள வேண்டும். மகாதேவா, மாதா பார்வதி தேவி, நாங்களும் உங்களுடன் வர விரும்புகிறோம். நாங்களும் சிவபுத்திரனை தரிசிக்க அருள் புரிய வேண்டும். நீங்கள் அனைவரும் என் புத்திரனை அழைத்து வர எங்களோடு வருவதை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என் குழந்தையை காணும் பாக்கியம் எப்போது வருமென்று நான் இத்தனை நாட்களாக காத்துக் கொண்டிருந்தேன். அந்நாள் இன்று கனிந்து விட்டது என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. ஒரு தாய் தன் குழந்தையை பார்க்கப் போகிறாள். அவனை தன் அன்பு கரங்களில் அரவணைத்து அழைத்து வரப்போகிறாள். அப்போது நீங்கள் யாவரும் இருந்து தாயும் சேயும் சந்திக்கும் அந்த காட்சியை காண வேண்டும். நீங்கள் அனைவரும் எங்களோடு வர வேண்டும். நாராயண நாராயண. நான் என் மகனை தோளில் சுமக்கப் போகிறேன்.
அவனோடு ஆடி விளையாடி மகிழப் போகிறேன். பிறகு எதற்காக நாம் இன்னும் தாமதிக்க வேண்டும்? இப்போதே புறப்படலாமே. உரிய நேரத்தில் அவரை அழைத்து வந்து நன்னேரம் கணித்து நாமகரணம் செய்யலாமே. அவர்களால் காப்பாற்றப்படும் அந்த மலரை சூரிய உதயத்திற்கு முன்னரே நீங்கள் கொண்டு வந்து விட வேண்டும். விடியற்காலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில்தான் அந்த தங்க தாமரையை அன்னையின் பாத தாமரையில் வைத்து வழிபட வேண்டும். அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீர்கள். சரியான சமயத்தில் சரியான இடத்திற்கு போய் சென்று விடுவோம். மகேஸ்வரியே, பரமேஸ்வரரே, சிவபுத்திரரே, பரமேஸ்வரியே, சிவகுமாரரே, பரமேஸ்வரரே. தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. அம்மா, ஏன் எங்களுக்கு அனுமதி தர மறுக்கிறீர்கள்? ஆசி கூறி அனுப்புங்கள். எங்களை அழிக்க முயன்றவர்களை, உங்களை மயங்கி விழச் செய்தவர்களை விட்டுவிடலாமா? ஒருவர் கூட மிச்சமின்றி அத்தனை பேரையும் அழித்து பாடம் புகட்ட வேண்டாமா? இனியும் எங்கள் வீரத்தின் மீது உங்களுக்கு சந்தேகமா? எங்களுக்கு என்னென்ன போர் பயிற்சி தர வேண்டுமோ அத்தனையும் தந்து விட்டீர்கள். இனி எங்களை எவரும் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் மகாதேவரின் அருளால் ஆயுதங்களில் பயிற்சி பெற்றீர்கள் என்பது உண்மைதான். உங்கள் பயிற்சி இன்னும் முழுமை பெறவில்லை, பூரணத்துவம் அடையவில்லை. அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பதினெட்டு கரங்களில் ஆயுதங்களை ஏந்தி அண்டங்கள் அதிர அசுரனை வென்று மகிஷாசுர மர்தினியாக நின்ற அம்பிகை கோபம் தணிந்து சாந்தமடைந்து ராஜராஜேஸ்வரியாக வீற்றிருந்த திருக்கோலத்தை நீங்கள் வழிபட வேண்டும். சக்தி பூஜை செய்ய வேண்டும். எப்படி வழிபட வேண்டும் என்று சொல்லுங்கள் தாயே. இங்கிருந்து வடக்கு நோக்கி சென்றால் பிரம்ம சரோவர் என்ற அற்புதமான பொய்கை இருக்கிறது. அதில் சகஸ்தரதல கமலம் எனும் 1000 இதழ்கள் கொண்ட தாமரை இருக்கிறது. அதை கொண்டுதான் பூஜை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அம்பிகை உங்கள் பயிற்சியின் பலனை முழுமையாக வழங்குவாள். நாங்கள் இப்பொழுதே சென்று அந்த தங்க தாமரையை கொண்டு வருகிறோம். அனுமதி தாருங்கள். நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு அனுமதி தருகிறோம். ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மலருக்கு காவலாக கந்தர்வர்கள் இருக்கிறார்கள். அவர்களால் காப்பாற்றப்படும் அந்த மலரை சூரிய உதயத்திற்கு முன்னரே நீங்கள் கொண்டு வந்து விட வேண்டும். விடியற்காலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில்தான் அந்த தங்க தாமரையை அன்னையின் பாத தாமரையில் வைத்து வழிபட வேண்டும். அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீர்கள். சரியான சமயத்தில் சரியான இடத்திற்கு போய் சென்று விடுவோம். நாங்கள் வருகிறோம். ஆசி வழங்குங்கள். நீ ஏன் இப்படி செய்தாய்? எதற்காக நம் குழந்தைகளை பிரம்ம சரோவருக்கு செல்ல வேண்டும் என்றாய்? அங்கிருந்து தங்க தாமரையை கொண்டு வருவது அவ்வளவு எளிதல்ல என்று உனக்கு தெரியாதா? நன்றாக தெரியும். ஆனால் 6 பேர் நின்று கொண்டு 1000 அம்புகளை துண்டு துண்டாக்கினார்களே, அவர்களால் எதைத்தான் சாதிக்க முடியாது. நிச்சயம் அவர்கள் அதை கொண்டு வருவார்கள். நம் ராஜராஜேஸ்வரியை பிரதிஷ்டை செய்து பூஜையை தொடங்குவோம். நீ ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்று கூறுகிறாய்? அவர்களின் ரௌத்திரம் குறைந்து சாந்த நிலை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். ஆங்கார ரூபிணியான அம்பிகை அமைதி வடிவமாக மாறிய நிலையல்லவா ராஜராஜேஸ்வரி வடிவம்? அதனால்தான் அவ்வாறு கூறினேன். அத்தோடு நமக்கு அவ்வப்போது கனவிலும் நினைவிலும் ஒரு விதமான தோற்றம் தெரிகிறதல்லவா? அந்த நிலை மாறிவிடும் என்று நினைத்தேன். ஆஹா, நம் செல்வங்கள் நம்மை விட்டு பிரியும் நிலை ஏற்படாமல்
அம்பிகை காப்பாற்றுவாள். அந்த கனவில் இருந்து விடுதலை கிடைக்கும் என்றால் அவசியம் அந்த பூஜையை நாம் செய்யத்தான் வேண்டும். ஓம் பரமேஸ்வரரே, பரமேஸ்வரியே, சிவபுத்திரரே, மகாதேவரே, மகேஸ்வரியே, சிவபுத்திரரே, பரமேஸ்வரரே, பரமேஸ்வரியே, சிவகுமாரரே, பரமேஸ்வரரே, பரமேஸ்வரியே, மகாதேவரே, சிவபுத்திரரே, மகேஸ்வரியே, பரமேஸ்வரரே, சிவபுத்திரரே, பரமேஸ்வரியே, சிவகுமாரரே, பரமேஸ்வரரே, பரமேஸ்வரரே, மகாதேவரே, பரமேஸ்வரரே, பரமேஸ்வரியே, சிவகுமாரரே, பரமேஸ்வரரே. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. தமிழ் கடவுள் முருகன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. சிவகுமாரரே, பரமேஸ்வரரே, பரமேஸ்வரியே, சிவகுமாரரே, பரமேஸ்வரரே, பரமேஸ்வரியே, சிவகுமாரரே, பரமேஸ்வரரே. ஓம் பரமேஸ்வரரே, பரமேஸ்வரியே, மகாதேவரே, மகேஸ்வரியே, சிவபுத்திரரே, பரமேஸ்வரரே, பரமேஸ்வரியே, சிவகுமாரரே, பரமேஸ்வரரே. விரைந்து வாருங்கள். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியே போற்றி போற்றி. ராஜ ராஜேஸ்வரியே போற்றி போற்றி.
தாய்கள் சூரிய உதயத்திற்கு முன் வந்து விடுவார்களா? அவர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. உரிய சமயத்தில் அந்த அரிய மலரோடு நிச்சயம் வந்து விடுவார்கள். கந்தனுக்கு வேல் வேல், முருகனுக்கு வேல் வேல், கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. சகோதரர்களே, நாம் விரைந்து செயல்பட வேண்டும். அன்னையர் குறிப்பிட்ட நேரத்திற்கு அம்பிகையின் பூஜைக்கு போய் சேர வேண்டும். ஆமாம் ஆமாம், அதுதான் சரி. அப்படித்தான் செயல்பட வேண்டும். ஆம். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. கந்தனுக்கு வேல் வேல், முருகனுக்கு வேல் வேல், கந்தனுக்கு வேல் வேல், முருகனுக்கு வேல் வேல், கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. நம் அன்னையர் கூறிய பிரம்மசரோவர் என்ற பொய்கை இதுதானே? ஆனால் அவர் சொன்னது போல் இங்கு ஏதும் தங்கத்தாமரை காணவில்லையே. அத்தோடு ஒரு கந்தர்வர் அங்கு காவல் புரிவார் என்றும் சொன்னார்களே, அவரையும் காணவில்லையே. நெல்லுங்கள். தாய் என்பவள் வில் என்றால் சேய் அவளிடமிருந்து புறப்படும் அம்பு. ஒரு தாயின் நிழலே சேய் வடிவத்தில் நிஜமாகிறது.